Hello to everyone, welcome back to Learn English with Mohan. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெட்டை பயன்படுத்தி நம்ம டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களை ஆங்கிலத்தில் எப்படி பேசலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஃபோர் இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பட்டன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணலாம். லெட்டை பயன்படுத்தி தான் நம்ம சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறோம். அப்போ இதுக்கான ரூல் என்னென்னா லெட்டு ப்ளஸ் ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் ப்ளஸ் V1 ஃபார்ம். இது தான் ஆக்சுவலாக லெட் அப்படின்னா மீனிங் என்ன? லெட்டை ஆக்சுவலாக பர்மிஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம பர்மிஷன் கேட்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ எங்கே யூஸ் பண்ணலாம், அதாவது அனுமதி நம்ம கேட்கும்போது, ஆர் விடு அப்படின்னு சொல்லும்போதும் அவனை பேச விடு, அவளை நடிக்க விடு இப்படின்னா நம்ம பேசும்போது லெட்டை யூஸ் பண்ணி எழுதலாம். அப்போ ரூல் என்ன அப்படின்னா லெட்டு ப்ளஸ் ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் ப்ளஸ் V1. அப்போ எதெல்லாம் ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு நம்ம சொல்வோம்? ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் மீ, அஸ், யூ, ஹிம், ஹர், தம், இட், இதெல்லாம் என்ன சொல்வோம்? ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மீனா என்ன மீனிங்? என்னை. ஹஸ்னா என்ன? எங்களை. யூனா உன்னை. ஹிம்னா அவனை. ஹர்னா அவளை. தம்னா அவர்களை. இட்டுனா அதனை. ஓகே, இப்போ இது எப்படி எழுதுவோம்? நம்ம எழுதும்போது லெட்டு ப்ளஸ் ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் V1. அப்போ லெட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ ஸ்டடி அப்படின்னா என்ன? என்னை படிக்க விடு. நெக்ஸ்ட்டு லெட்டஸ் ஸ்டடி, எங்களை படிக்க விடு. ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் என்னை பேச விடு. ஸோ விடுனா என்ன யூஸ் பண்ணணும்? லெட். என்னைன்றது என்ன? ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். இப்போ என்ன யூஸ் பண்ணணும்? மீ. ஸோ லெட்டு ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் ப்ளஸ் V1. பேச, ஸ்பீக். அவ்வளோதாங்க, வெரி சிம்பிள். என்னை பேச விடு, லெட் மீ ஸ்பீக். அவர்களை சமைக்க விடு. விடுனா லெட்டு, அவர்களை அப்படின்றது என்ன சொல்வோம்? தம். சமைக்க, குக். லெட் தம் குக். அவனை விளையாட விடு. அவனை விளையாட விடு என்ன சொல்வோம்? லெட்டு. அவனைனா இம், ப்ளே. லெட் ஹிம் ப்ளே. அவளை படிக்க விடு. லெட் ஹர், அவளைனா ஹர், படிக்க. ஸ்டடி. லெட் ஹர் ஸ்டடி. அதை போக விடு. லெட், அதை என்ன சொல்வோம்? இட். லெட் இட் கோ. என்னை பேச விடு, லெட் மீ ஸ்பீக். அவர்களை சமைக்க விடு, லெட் தம் குக். அவனை விளையாட விடு, லெட் ஹிம் ப்ளே. அவளை படிக்க விடு, லெட் ஹர் ஸ்டடி. அதை போக விடு, லெட் இட் கோ.
சிக்ஸ்த் ஒன், அவனை தேர்வு எழுத விடு. ஸோ விடுனா யூஸ் பண்ணுவோம், லெட். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன், அவனைனா என்ன, இட். அவனை ஹிம், லெட் ஹிம் தேர்வு எழுத. அப்படின்னா ரைட், ரைட் த எக்ஸாம். Let him write the exam. அவர்களை டிவி பார்க்க விடு. விடுனா என்ன, லெட்டு. அவர்களை என்ன சொல்லணும், them. பார்க்க என்ன, வாட்ச். V1 வாட்ச். நெக்ஸ்ட் என்ன, டிவி. Let them watch TV. அவனை என்னுடன் பேச விடு. விடுனா என்ன, லெட்டு. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன், அவனைனா என்ன, இம்மு. நெக்ஸ்ட் என்ன, பேச, டாக். என்னுடன், வித் மீ. லெட் ஹிம் டாக் வித் மீ. என்னை கார் ஓட்ட விடு. லெட் என்னை, மீ. லெட் மீ ஓட்ட என்ன சொல்லலாம், டிரைவ். டிரைவ் த கார். அவளை ஒரு பாடல் பாட விடு. லெட் அவளை என்ன, ஹர். பாட, sing ஒரு பாடல், a song. அவனை தேர்வு எழுத விடு. let him write the exam. அவர்களை டிவி பார்க்க விடு. let them watch TV. அவனை என்னுடன் பேச விடு. let him talk with me. என்னை கார் ஓட்ட விடு. let me drive the car. அவளை ஒரு பாடல் பாட விடு. let her sing a song. 11th one, அவர்களை அனைத்து வேலைகளையும் முடிக்க விடு. let அவர்களை என்ன சொல்லணும், them. let them முடிக்க, complete. அனைத்து வேலைகளையும், all the work. let them complete all the work. எங்களை உண்மையை தெரிந்து கொள்ள விடு. ஸோ விடுனா என்ன, let. எங்களை அப்படின்றது என்ன சொல்லலாம், us. தெரிந்து கொள்ள, know. உண்மையை, the truth. let us know the truth. அவர்களை கிரிக்கெட் விளையாட விடு. let them விளையாடவா, play cricket. let them play cricket. எங்களை சென்னைக்கு போக விடு. let எங்களை என்ன சொல்லலாம், us. let us go சென்னைக்கு, to சென்னை. அவர்களை அனைத்து வேலைகளையும் முடிக்க விடு. let them complete all the work. எங்களை உண்மையை தெரிந்து கொள்ள விடு. let us know the truth. அவர்களை கிரிக்கெட் விளையாட விடு. let them play cricket. எங்களை சென்னைக்கு போக விடு. let us go to சென்னை. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். அவனை நடிக்க விடு. அவளை நடனமாட விடு. அவர்களை போக விடு. இதற்கான ஆன்சரை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். If you like this video, hit a like button, share and subscribe this channel. Okay, meet you again.